நல்ல நல்ல புடவையெல்லாம் எப்படி பிளேடில் கீசி வச்சுருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஜாக்கெட்டை வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க பாருங்கள். கை பக்கம் கட் பண்ணியிருக்காங்களா? கட் பண்ணி எடுத்துன்னு போவாங்க. சில துணிகளை ஏன் கட் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்கன்னா, அதை சூனிக்காரன் வந்து அமாவாசை அன்றைக்கி அந்த இடத்துல வந்து அந்த துணியை வந்து பூஜையில் வைப்பான். அந்த துணிக்கு உண்டானவங்களை வந்து அவங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்து அவங்க சொத்து அபகரிக்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அழிக்க, இது மாதிரி துணியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவான். சூனியத்துக்கு இந்த ஜாக்கெட்டோட துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த துணியை பார்த்தாக்கா பாருங்கள் எப்படி இருக்குது, பிச்சு பிச்சு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்ன பாருங்கள், இந்த துணி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த துணி வந்து சென்டரில் சுடிதார், இது டாப்ஸு சென்டரில் எப்படி பிளேடில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த டாப்ஸ் எப்படி நான் வந்து வீட்டில் போடுறது, கரெக்டாக வயிற்றுக்கு நேராக எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இருக்கிறது சுடிதாரில் 2 சுடிதாரு, அது ஒன்று அடிக்கடிக்க போடுறேன்னு இதை பாருங்கள். இதையும் பிளேடில் எடுத்து வச்சுருக்காங்களா? இதையும் பிளேடில் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், பிளேடில் எடுத்து பார்த்தாதுன்னு இது வந்து டபுள் கிளாத்து. இதையும் அங்கங்கே கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, பாவாடை ஒன் சைடு எப்படி கீழ்ச்சிருக்காங்க பாருங்கள். இது இந்த பாவாடை பாருங்கள். அதாவது தையலில் கீஞ்சாக்கா தையல் விட்டு போச்சிடலாம். தையல் பக்கத்தில் பிளேடில் எப்படி நீட்டாக கீழ்ச்சிருக்காங்க பாருங்கள். இந்த பாவாடையும் அதே மாதிரி தான், தையல் விட்டு போல், தையல் விட்டு போனால் தையல் விட்டு போச்சு சொல்லலாம். ஸோ தையல் பக்கத்தில் எப்படி பிளேடில் கீழ்ச்சிருக்காங்க பாருங்கள். இது சுடிதார். இந்த சுடிதாரு தைச்சி 1 வருஷம் கூட இல்லை. முதுகு பக்கம் பிளேடு போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதோ பேண்ட்டு. இந்த பேண்ட்டு வந்து தையல் பக்கம் இல்லை, பிளேடில் எடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தான் நான் போட்டுக்கிற துணியெல்லாம் மறுபடியும் நான் போடக்கூடாதான். அதாவது கீஞ்சி துணி தான் போடணுமா, நல்ல துணி போடக்கூடாதான். இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து என்னுடைய மேரேஜுக்கு வந்து 98 நடந்தது. அந்த மேரேஜுக்கு வந்து என் அண்ணன் தம்பிங்க எடுத்து கொடுத்த புடவை என்ன தெரியுமா? ஒரு சீனாலம் புடவைன்னா ஒரு 350 ரூபா 450 ரூபா புடவை, பட்டு புடவை. அதான் கல்யாணத்து புடவை. பட்டு புடவை, காஞ்சிபுரத்தை பட்டு புடவை எடுத்து கொடுக்கல 3 பேரும். அந்த புடவை எடுத்து கொடுக்குறது கூட சண்டை. நான் எடுத்து தர மாட்டேன், நீ எடுத்து தர மாட்டேன்னு. அந்த கல்யாணத்துக்கு எடுத்த புடவை கூட அதையும் பிளேடில் எடுத்து வச்சுருக்காங்க. மறுபடியும் என்னால் கட்ட முடியல. ஸோ இது என்னுடைய தலைவிதி மட்டும் இல்லை, இது நம்மளுடைய நாட்டோட தலைவிதி, நம்ம தேசத்தோட தலைவிதி. இப்படி தான் சொத்து இருக்கிறவங்க வந்து அவங்க கூலிப்படை, ஈரானி, அதாவது 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த சம்பவம் நடந்துன்னு வருது. ஸோ அந்த காலத்துலலாம் படையெடுப்பாங்க. நம்ம இந்து நாடு தான் தெரியுமே, குறுநில மன்னர்கள் ஜாஸ்தி, இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில். அந்த காலத்தில் வந்து படையெடுக்கும்போது அட்டாக் பண்ணுவாங்க, ஜெயிச்சிடுவாங்க. அப்படி வந்து ஜெயிக்கும்போது வந்து அந்த நாட்டை மக்களை வந்து பாதுகாத்துக்குவாங்க, அழிக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த கோயிலெல்லாம் பார்த்தாக்கா அப்படியே அழகாக இன்னமும் தெளிவாக இருக்கும், அங்கங்கே அருமையாக இருக்கும். ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இந்த முஸ்லீம்ஸ் வந்து படையெடுத்து வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா 500 வருஷம் வந்து டில்லியை ஆட்சி பண்ணான். தலைநகராக கொண்டு டில்லியே ஆட்சி பண்ணான். அந்த நேரத்தில் தான் அந்த 16ஆம் நூற்றாண்டில் இந்த பக்கம் வர முடியல. கொஞ்சம் ஆளை விட்டு நம்ம வேலூரும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும், இந்த 3 இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து கேட்ச் பண்ணி ஆட்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து வேறு எங்கேயும் ஆட்சி பண்ணலை. அப்படி இவங்க ஆட்சி பண்ணும்போது டெல்லியில் வந்து, அதாவது கோரி முகமது வரும்போது இன அழிப்பில் ஈடுபட்டார். நம்ம இந்துக்களை அழிச்சிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து விட்டுட்டார் டெல்லியில்.
ஸோ நம்ம இந்துக்களை அழிக்கிறதுக்காக கில்லட்டின் மிஷின் ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கேன். கில்லட்டின் மிஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. மிஷினில் கொடுத்து தலையை வெட்டுவாங்க நம்ம இந்துக்களை. அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச ஆட்சி நடத்தியிருக்காங்க. மதம் மாறலனாக்கா அப்போவும் ஒரு மன்னர் ஆட்சியில் வந்து கட்டாய மதம்னாக்கா நிச்சயம் மதம் மாறி ஆகணும். மாறலைன்னா அவங்கள வந்து மிஷினில் வந்து கட் பண்ணுவாங்க. இப்படி தான் ஆட்சி நடந்தது. இப்படி தான் அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வந்த முஸ்லீம்ஸ் வந்து நம்ம இந்துக்களை வந்து முஸ்லீமாக்க அனுமதிக்கல. காரணம் அவங்க நாட்டிலேருந்து கொண்டு வந்து இருக்கணுன்றதுனால நம்ம இந்துக்களை வந்து அழிக்கிறதுக்கு மும்முரமாக இருந்தாங்க. அதே சேம் டைமில் 1856 வந்து முதல் விடுதலை போர் இல்லை முதல் குழி தோண்டும் போர், அதாவது இந்துக்களை முதலில் குழி தோண்டி புதைக்கிறதுக்காக நடந்த போர். இப்படி திசையை திருப்பிட்டாங்க முதல் விடுதலை போர்னு. ஏன்னா 12ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம வேலூர் கோட்டை ஆட்சி செய்த திம்மரெட்டி பொம்மரெட்டி காலத்துலேருந்து அவங்க வம்சத்துலேருந்து இவங்க வந்து ரகசியமாக இவங்களுடைய ஆட்களை விட்டு இந்த பம்பக்காரங்களை காட்டுவாசிகள் கொண்டு வந்து இதில் விட்டு எங்களுக்கு வேலையில் கொடுன்னு வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த காட்டுவாசி வந்து எங்களுடைய கூலிப்படை அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம திம்மரெட்டி பொம்மரெட்டி வந்து 14ஆம் நூற்றாண்டில் இந்த ஜலகண்டீஸ்வரி கோயில் வந்து கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க அந்த நூற்றாண்டு லாஸ்ட்டில். அப்போ தான் இவங்க கூலிப்படையான இவங்க கூலிப்படை. அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இவங்களுடைய கூலிப்படை இருக்காங்க. அந்த கூலிப்படை வச்சு திம்மரெட்டி பொம்மரெட்டி வந்து போரெல்லாம் ஒன்றும் செய்யலை. இது மாதிரி தான் அனஸ்தீசியா குளோரோஃபார்ம் கொடுத்து அவங்கள வந்து வெட்டிட்டு இது மாதிரி அவங்க வந்து செத்துட்டாங்க, எல்லாம் ஆட்சி எங்களுக்கு தான் சொல்லிட்டு கைப்பற்றினான் இவங்க கூலிப்படை மூலிமா. அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்துக்களின் சொத்துக்கள் வந்து இவங்க 100 வருஷம் ஆட்சி செஞ்சு நிற்கும் தான் 17ஆம் நூற்றாண்டில் 100 வருஷம் ஆட்சி செஞ்சு நிற்கும் சொல்லும். இந்துக்களின் சொத்துக்களை வந்து கட்டாயப்படுத்தி இவங்க கூலிப்படையை பக்கத்தில் உட்கார வைக்கிறது, பக்கத்தில் அனுப்புறது, வேலைக்காக அனுப்புறது, அவங்கள கொலை பண்ணுறது, அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த கூலிப்படைக்கிட்டேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்ககிட்ட அப்படியே விட்டு வைக்கிறது. பின்னாடி அது விற்கும்போது வாங்கும்போது அந்த கூலிப்படைக்கு வந்து அந்த நிலத்தில் வந்து பண்ணை வீடு கட்டி ஒரு அடிமையாக பயன்படுத்தியிருக்கான். அந்த கூலிப்படை பண்ணை வீடு கட்டி அடிமையாக பயன்படுத்திங்களோ அந்த கூலிப்படை குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த பெண்களை வந்து இது அனஸ்தீசியா குளோரோஃபார்ம் அப்போதுலேருந்து வருது. அதை பயன்படுத்தி அதாவது 90% ரேப்புக்கு பயன்படுத்தியிருக்கான், 10% தெரியாது. ஸோ அடிமைகளாக வச்சுருக்கான் நம்மளுடைய இந்துக்களை. கடைசியில் அதில் ஒன்று கண்டுபிடிச்சேன். மேல்மனூரில் ஒரு 60 வருஷமாக அதாவது இதே முஸ்லீம் வந்து முதலியாராக உள்ள நுழையிறாரு. முதலியாராக உள்ள நுழைஞ்சி எனக்கு சந்தேகம் வராத மாதிரி அந்த நிலத்தை வந்து அதாவது அதுக்குண்டான ஆளுங்க வந்து ஆள் வச்சு கொலை பண்ணியாச்சு. நிலத்தை அபகரித்து அதை வந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சி அந்த குடும்பம் வந்து அதாவது அவங்க மேலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த 60 வருஷமாக அவங்கள வந்து மாஜல் பண்ணுற மாதிரி செய்யுது. இவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி விட்டு ஊருக்குள்ள லாஸ்ட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரம் வந்து வக்கீல் வச்சு வேற ஆள் மூலிமா மாற்றியாச்சு. ஏன்னா விற்கிறதுக்காக இவங்கக்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி வேற ஆள் மூலிமா மாற்றியாச்சு. இப்போ வந்து அந்த நிலம் வந்து அந்த ஆள் ரெண்டாவது பட்சத்து ஆளுக்கு சொந்தமாக ஆயிடுச்சு. இது மாதிரி ஸ்டெப்பாக வேற ஆள் மூலிமா தான் இந்த இவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி விற்கிறது. ஏன்னா வெளியே தெரியாத மாதிரி இப்போ மாட்டிக்கினாங்க. இந்த தப்பு வந்து கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த தப்பு வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயாச்சு. அப்புறம் இமயம் முதல் கன்னியாகுமரி வரையும் வக்ஃப் போர்ட் சொத்துன்னு கொண்டு வந்து இப்போ தான் இந்த இயரில் இந்த சொத்து எங்களுது, முக்காபாக சொத்து எங்களுது நான் சொல்கிறாங்க. அப்போது அதுக்குண்டான இந்துக்கள் எங்கன்னு நான் கேட்குறேன். அதாவது இங்கெல்லாம் எங்கெங்கே சுடுகாடு இருக்குதோ அதான் அங்கங்கே நான் சொல்லலை. நான் அங்கங்கே இப்போ பார்த்தா சுடுகாடு வச்சுருக்காங்க. ஒரு 15 இயர்ஸாக ஒரு 10 இயர்ஸ் அங்கங்கே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போகும்போது எல்லாம் ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது எல்லாம் பிளாங்காக இருந்தது. ஆனால் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பிளாங்க்னாக்கா அப்படியே புறம்போக்காக தான் இருந்தது. மாஜில் சைடில் எல்லா இடத்துலையும் எங்களுதுன்னு கொடி நடத்திட்டு அங்கங்கே சுடுகாடு ஒன்று உருவாக்கி இது எங்களுது, எங்கள் வம்சத்துக்காரங்க வந்து எழுதி வச்சாங்க சொல்லிட்டா அது எப்படி
நீங்களே சொல்லுங்கள். இந்து சொத்து இந்துக்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது ஒழிய, நீ ஆட்சி செஞ்சிருக்க. இதே எங்கள் இந்துவில் எத்தனையோ ஆரம்பத்தில் லாஸ்ட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பர்டிகுலர் இந்த முதலியாருக்கு தான் சொந்தம், இந்த கவுண்டருக்கு தான் சொந்தம், நாங்கள் ரெட்டிக்கு மட்டும் தான் சொந்தம் அவங்க உரிமை கொண்டாடல. அதே மாதிரி எத்தனையோ மதங்குது. ஜைன மதம், ஈன மதம், புத்த மதம். இந்தியாவில் பாதி மதம் பாதி ஆட்சி செஞ்சதுனால பாதி எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க சொன்னாங்களா? இல்லையே. இப்போது இந்தியாவுக்குள்ளே இல்லாத மதம் வெளியே இருந்து வந்தாங்க. அவங்க அவுட்லேருந்து வந்தாங்க. இந்தியாவை விட்டு வெளியிலேருந்து வந்தவங்க இந்த இந்தியா ஃபுல்லாக எங்களுதுன்னா எந்த நாடு ஒத்துக்கும்? சரி விடுங்க. இப்படி இருக்கச்ச நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நெல்லை எடுக்கிறவங்க பிச்சைக்காரராக்கி 2 சைடில் நான் வர்றேன். தந்தையோட பரம்பரை ராஜ பரம்பரை. பிச்சைக்காரனாக்கி இதை இப்போ நான் போயிட்டு கூலி வேலை செய்கிறேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் பரம்பரையே கொலை. எங்கள் அம்மாவோட அப்பா சைடு அவங்களும் கொலை. அவங்களுக்குள்ளவே நரம்பு கட் லேட்டஸ்ட்டு ஃபேஷன் இதெல்லாம். நரம்பு கட் பண்ணி இந்த 50 இயர்ஸான இது அமக்கலம் நரம்பு கட் பண்ணி ஒரு கோசவமாக்கி உருவாக்கி சின்ன வயசில் 15 வயசுலேயே அவங்க ஃப்ரெண்டு மூலிமா அழகாக அவங்க பக்கம் தள்ளின்னு போயிட்டு சொத்து உனக்கு, ஏன்னா நீ கோசம் ஆகிட்ட. அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே கொலை பண்ண லாஸ்ட்டில் நம்ம எடுத்துன்னு போயிடலான்னு அந்த அளவுக்கு மனசு கொண்டு விட்டுருக்காங்க. மனசை முதல்ல சைக்கோவை மாற்றுறாங்க. எதை வச்சு சைக்கோவை மாற்றுறாங்கனாக்கா, செக்ஸுவல் 15 வயசுலேயே செக்ஸுக்கு பயன்படுத்தாங்க சொத்து இருக்கிற பசங்களை. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனசை மாற்றிடுறாங்க. அந்த 15 வயசில் செக்ஸுவலுக்கு இல்லீகலாக போனவங்களாம் சத்தியமாக யாராலுமே மாற்ற முடியாது. இப்படி தான் அவங்க அங்கங்கே சொத்து அபகரித்து அங்கங்கே இப்போ அதுக்குண்டானவங்களே உள்ளுக்குள்ளவே கொலை பண்ணி வெளியே தெரியாத மாதிரி கடைசியில் அந்த கோசாங்க கூட சேர்ந்து இதில் நான் எங்களுக்கு தான் சொத்து, அதில் குடும்பமே க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது ஏன்னு கேட்காத. இது எங்கள் பரம்பரை எங்களுக்கு எழுதிட்டாங்க, எங்கள் மூதாதையர் எழுதிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க இதை. ஏன் என்ன சொல்ல வரேன்னா, என் தலைவி தான் இந்தியா ஃபுல்லாக இமயம் முதல் கன்னியாகுமரி வரையும். அதனால் ரெக்கார்ட் பண்ணுங்கள். பின்னாடி உதவும் இதெல்லாம். தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் அழிக்கக்கூடாது. அப்பப்போ நடக்கிற சம்பவம் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எல்லாமே அழிச்சிடுறாங்க. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பாருங்கள். அமெரிக்கா, அந்த பிரிட்டன், இதெல்லாம் அவங்க அப்படியே ஃபைல் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு கேஸ் வந்தால் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு அதுக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி அதை ஃபைல் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் இருக்கிறதே எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடுவாங்க. இவங்க மூலிமா தான் மொத்தமே ஒரிஜினல் அழிச்சிடுவாங்க, டூப்ளிகேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்கள் வம்சத்தையே சொத்து மறுபடியும் வாங்குறாங்க. 3 முறை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க ப்ரொசீஜரில். இது மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஸோ ஒரு நாளைக்கு புது பிரச்சனை வந்தால் அது தகுந்த மாதிரி வளைஞ்சி கொடுத்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சட்டத்தை உருவாக்கி அந்த நாட்டை செம்மைப்படுத்தின்னு போயின்னு இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் இருக்கிறத அழிச்சிட்டு ஒன்று கூட கோர்ட்டுக்கு போகாத மாதிரி எல்லாமே இவங்க கைக்குள்ளே போட்டுக்கணும். லாஸ்ட்டில் இந்தியாவே எங்களது தான் ஒரு நாளைக்கு முஸ்லீம் ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு முறை கில்லட்டின் மிஷினை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு முறை டெல்லியை தலைமையாக கொண்டு நான் அதுக்கு மேலே என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெக்கார்ட் பண்ணுங்கள்.